Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஜெயமோகனின் 100 நாற்காலிகள் பாகம் 2. கைக்குழந்தையாக இருந்த காலம் முதல் ஒரு நாளும் ஒரு நிமிடமும் என்னுடைய சாதியை நான் மறக்க எவரும் அனுமதித்ததில்லை. ஆனால் சிவில் சர்வீஸ் தேர்வுக்காக திவான் பேஷ்கார் நாகமையாவின் திருவிதாங்கூர் ஸ்டேட் மேனுவலை மனப்பாடம் செய்த காலகட்டத்தில் தான் என் சாதியை பற்றி அறிந்து கொண்டேன். 1906 நாகமையா அவரது மானுவலை எழுதியிருக்கிறார். அதற்கு முன்னர் வெள்ளைக்காரர்கள் அவர்கள் ஆண்ட பகுதிகளை பற்றி மேனுவல்கள் எழுதியிருக்கிறார்கள். மதுரை பற்றிய J.H. நெல்சனின் மேனுவல் ஒரு கிளாசிக். அதை போன்று எழுதப்பட்டது நாகமையாவின் திருவிதாங்கூர் மேனுவல். அதே கராரான விரிவான தகவல்கள், அதே துல்லிய நடை, அதே திமிர். திருவிதாங்கூரின் எல்லா சாதிகளை பற்றியும் நாகமையா விரிவாகவே எழுதியிருக்கிறார். சாதிகளின் தொடக்கம் பற்றிய தொன்மங்கள், குடியேறிய சாதிகள் என்றால் அதை பற்றிய தகவல்கள், சாதிகளின் ஆசாரங்கள், பழக்க வழக்கங்கள், அவர்களின் சமூக படிநிலை எல்லாவற்றையும் சொல்கிறார். சாதிகளின் பொதுவான தோற்ற அமைப்பை வர்ணிக்கிறார். எட்கார் தர்ட்சனின் அடியொற்றி சாதிகளின் முக அமைப்பை மூக்கின் நீளத்தை கொண்டு வரையறுக்க முடியுமா என்று பார்க்கிறார். நெல்சனைப் போலவே ஒவ்வொரு சாதிக்கும் அதற்குரிய தனிக்குணம் உண்டு என்ற எண்ணம் அவருக்கும் இருந்திருக்கிறது. கம்பீரமான கட்டுப்பாடற்ற நாயர், சோம்பேறிகளும் புத்திசாலிகளுமான வெள்ளாளர், கடும் உழைப்பாளிகளான திமிர் கொண்ட நாடார், குடியும் கலகமும் கொண்ட ஈழவர் என்று அவர் இன்றைய ஜனநாயக சங்கடங்கள் ஏதும் இல்லாமல் சொல்லிக்கொண்டே செல்கிறார். ஒவ்வொரு சாதியை பற்றியும் அன்றைய ஆளும் தரப்பு அல்லது பிராமண தரப்பு என்று நினைத்தது என்பதற்கான ஆணவம் இது. அதில் மிக குறைவாக விவரிக்கப்பட்ட சாதி என்னுடையது. நாயாடிகள், அலைந்து திரியும் குறவர்களில் ஒரு பிரிவு. இவர்களை பார்த்தாலே தீட்டு என்று நம்பிக்கை இருந்தாமையால் இவர்கள் பகலில் நடமாட முடியாது. இவர்களை நேரில் பார்த்துவிட்டால் உடனே சத்தம் போட்டு சூழ்ந்து கொண்டு கல்லால் அடித்து கொன்று அங்கே எரித்து விடும் வழக்கம் இருந்தது. ஆகவே இவர்கள் பகல் முழுக்க காட்டுக்குள் புதர்களுக்குள் குழி பறித்து அதற்குள் தங்கள் குழந்தை குட்டிகளுடன் பன்றிகள் போல ஒடுங்கிக் கொண்டு தூங்குவார்கள். இரவில் வெளியே கிளம்பி வேட்டையாடுவார்கள். இவர்கள் மூதேவியின் அம்சம் என்று நம்பப்பட்டமையால் இவர்களுக்கு தவிடு, மிஞ்சிய உணவுகள் போன்றவற்றை வீட்டுக்கு வெளியே பிச்சையாக தூக்கி வைக்கும் வழக்கம் உண்டு. இவர்கள் கையில் அகப்பட்ட எதையும் தின்பார்கள். எலிகள், நாய்கள், பல்வேறு பூச்சிப்புழுக்கள், செத்த உயிரினங்கள், எல்லா வகை கிழங்குகளையும் பச்சையாக உண்பார்கள். கமுகு பாளையால் பிறப்பு உறுப்புகளை மறைத்திருப்பார்கள். இவர்கள் பொதுவாக நல்ல கரிய நிறமும் உயரமும் கொண்டவர்கள். நீளமான பெரிய பற்கள் உண்டு. இவர்களின் மொழி தமிழ் போன்று ஒலிப்பது. இவர்களுக்கு எந்த கைத்தொழிலும் கிடையாது. இவர்களிடம் அநேகமாக உடைமைகள் என ஏதும் இருப்பதில்லை. இவர்களுக்கு நிரந்தர வசிப்பிடம் இல்லை என்பதனால் குடில்கள் கட்டிக்கொள்வதில்லை. திருவிதாங்கூரில் இவர்கள் சுமார் 50,000 பேர் இருக்கிறார்கள். இவர்களால் அரசுக்கு எந்த வருமானமும் இல்லை. நான் நாகமையா அவரது மேனுவலில் என்ன சொல்கிறார் என்று ஒப்பிப்பது போல சொன்னேன். இன்னொருவர் என்னை கூர்ந்து பார்த்தபடி, இப்போது உங்கள் சாதி எப்படி இருக்கிறது, முன்னேறிட்டுதா என்றார். இல்லை, இன்னும் அநேகமாக எல்லோரும் பிச்சை எடுத்தும் பொறுக்கி கொண்டும் தெருவில் திறந்த வெளிகளில் தான் வாழ்கிறார்கள். அவர் என்னை நோக்கி, நீங்கள் சிவில் சர்வீஸ் வந்திருக்கீங்களே என்றார். எனக்கு ஒரு பெரியவரின் உதவி கிடைத்தது. அவர்கள் ஒருவர், அம்பேத்கரை போல என்றார். நான் அவர் கண்களை உற்று நோக்கி, ஆமாம், அம்பேத்கரை போல என்றேன். சில கணங்கள் அமைதி. மூன்றாம் அவர் என்னிடம், இப்போது ஒரு ஊகக் கேள்வி. நீங்கள் அதிகாரியாக இருக்கும் வட்டத்தில் நீங்கள் தீர்ப்பளிக்க வேண்டிய ஒரு நிகழ்ச்சி. ஒரு பக்கம் நியாயம் இருக்கிறது, இன்னொரு பக்கம் உங்கள் சாதியினர் இருக்கிறார்கள். என்ன முடிவெடுப்பீர்கள் என்றார். மற்றவர்கள் அந்த கேள்வியால் மிகவும் தூண்டப்பட்டு விடுவார்கள் என்று தெரிந்தது. 4-5 நாற்காலிகள் முனகின. என் விரல்கள், காது மடல்கள், கண் திரை எல்லாம் சூடான குருதி அழுத்தி பாய்ந்து கொதித்தன. நான் சொல்ல வேண்டிய பதில் என்ன என்று எனக்கு தெரிந்திருந்தது. ஆனால் அந்த கணத்தில் சுவாமி பிரஜானந்தரை நினைத்து கொண்டேன். திடமான குரலில், சார், நியாயம் என்றால் என்ன என்றேன். வெறும் சட்ட விதிகளும் சம்பிரதாயங்களுமா நியாயத்தை தீர்மானிப்பது? நியாயம் என்றால் அதன் அடிப்படையில் ஒரு விழுமியம் இருந்தாக வேண்டும் அல்லவா? சமத்துவம் தான் விழுமியங்களிலேயே மகத்தானது, புனிதமானது. ஒரு நாயாடியையும் இன்னொரு மானுட உயிரையும் இரு பக்கங்களில் நிறுத்தினால் சமத்துவம் என்ற தர்மத்தின் அடிப்படையில் அப்போதே நாயாடி மாபெரும் அநீதி இழைக்கப்பட்டவன் ஆகிவிடுகிறான். அவர் என்ன செய்திருந்தாலும் அது நியாயப்படுத்தப்படுகிறது.
உடல்கள் மெல்ல தளர நாற்காலிகள் மீண்டும் முனகின. சிலர் கைகளை கோர்த்து கொண்டார்கள். கேள்வி கேட்டவர், மிஸ்டர் தர்மபாலன் கொலை கொலை செய்திருந்தால் என்றார். அந்த வரியை அங்கே என்னால் சொல்லாமல் இருக்க முடியவில்லை. சார், கொலையே, ஆனாலும் நாயாடிதான் பாதிக்கப்பட்டவன் என்றேன். கிட்டத்தட்ட 5 நிமிடங்கள் அறையில் அமைதி நிலவியது. தாள்கள் மட்டும் கரகரவென்று புரண்டன. பின் பெருமூச்சுடன் முதலாம் அவர் சில கேள்விகளை கேட்டார். பொது அறிவு தகவல்கள் தான். பேட்டி முடிந்தது. என் விதி தீர்மானமாகிவிட்டது என்று நினைத்தேன். ஆனால் மனதுக்குள் நிறைவுதான் கனத்தது. நேராக சென்று சிறுநீர் கழித்த போது உடலுக்குள் கொந்தளித்த அமிலமே ஒழுகிச் செல்வது போல இருந்தது. கைகால்கள் எல்லாம் மெல்ல மெல்ல குளிர்ந்தன. கண்ணாடியில் முகம் கழுவிக்கொண்டேன். தலை சீவியபடி என் முகத்தை பார்த்தபோது அதிலிருந்த பதற்றம் எனக்கே புன்னகையை வரவழைத்தது. நேராக கேன்டீன் சென்று ஒரு காஃபி வாங்கி கொண்டு கண்ணாடி ஜன்னல் அருகே கண்ணாடி மேஜைக்கு அருகில் சென்று அமர்ந்து உறிஞ்சினேன். கீழே அதல பாதாளத்தில் கார்களின் மண்டைகள் கரப்பாம்பூச்சிகள் போல தெரிந்தன. மனிதர்கள் செங்குத்தாக நடந்து சென்றார்கள். பச்சை செண்டுகள் போல 4-5 மரங்கள் காற்றில் குலைந்தன. சாலையில் சென்ற ஏதோ காரின் ஒளி என் கண்களை மின்னி விலகியது. என் அருகே ஒருவர் வந்து அமர்ந்தார். அவரை முதல் நான் அடையாளம் கண்டுகொள்ளவில்லை. பின்பு தெரிந்தது பேட்டி எடுத்தவர், அந்த நியாயம் பற்றிய கேள்வியை கேட்டவர். ஐ எம் நவீன் சென்குப்தா என்றார். ஹலோ சார் என்று கை நீட்டினேன். குறுக்கியபடி டீ கோப்பையை சற்று உறிஞ்சினார். பேட்டி மாலையிலும் இருக்கிறது, ஒரு சின்ன இடைவேளை என்றார். நான் அவரையே பார்த்தேன். நீங்கள் பட்டுவிடுவீர்கள். ஒருவர் தவிர அத்தனை பேருமே உயர்மதி பெண் போட்டிருக்கிறார்கள். நான் அதை எதிர்பார்க்காததனால் அவரையே அர்த்தமில்லாமல் வெறுத்தேன். இது இப்போதைக்கு அரசு ரகசியம். உங்கள் பதற்றத்தை கண்டதனால் சொன்னேன் என்றார். நன்றி சார் என்றேன். பரவாயில்லை, நான் அந்த கேள்வியை சாதாரணமாக தான் கேட்டேன். அந்த வகையான கேள்வி எல்லாரிடமும் கேட்கப்படும். ஒரே வகையான பதில்கள் தான் எதிர்பார்க்கப்படும். நீங்கள் சொன்ன பதில் நிர்வாக கண்ணோட்டத்தில் மிக மிக தவறானது. ஆனால் ஆத்மார்த்தமாக சொன்னீர்கள், உணர்ச்சிகரமாக முன்வைத்தீர்கள். அவர் மீண்டும் டீயை உறிஞ்சி, என்னை தவிர எவரும் நல்ல மதிப்பெண்கள் போட மாட்டார்கள் என்று நினைத்தேன். ஆனால் ஒருவர் தவிர எல்லாருமே மிகச்சிறந்த மதிப்பெண் போட்டார்கள். சட்டென்று சிரித்து, நான் மதிப்பெண் போட்டதற்கான அதே காரணம்தான் என்று நினைக்கிறேன் என்றார். நான் என்ன என்பது போல பார்த்தேன். என்னை மனிதாபிமானி என்றும் முற்போக்கு எண்ணங்கள் கொண்டவன் என்றும் மொத்தத்தில் நவீன மனிதன் என்றும் அவர்கள் நினைக்க வேண்டும் என்று எண்ணினேன். அதாவது எதற்காக மத சின்னங்கள் அணிவதில்லையோ, ஏன் மாட்டிறைச்சி தின்று மது அருந்துகிறேனோ அதே காரணம். பெங்காலி பிராமணர்களும் பஞ்சாபி பிராமணர்களும் இந்த மனநிலையில் இருந்து வெளிவருவது கடினம். மிஞ்சிய டீயை குடித்துவிட்டு, ஆனால் யாதவுக்கு அந்த சிக்கலே இல்லை. அவர் சாதாரணமாக பிற்போக்கு சாதியவாதியாக இருக்கலாம் என்றார். ஓகே என்று அவர் எழுந்து கொண்டார். நீங்கள் என்னை எந்த தனிப்பட்ட உதவிக்காகவும் தொடர்பு கொள்ளலாம். நான் முடிந்தவரை முற்போக்காக இருக்க முயற்சி செய்வேன். சட்டென்று உறக்க சிரித்து, அதாவது நீங்கள் என் சொந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கொள்ள முயலாத வரை. நானும் சிரித்து விட்டேன். இரட்டை தாடை கொண்ட கொழுத்த முகமும் சிறிய கண்களும் கொண்ட மனிதர், கொஞ்சம் மங்கோலிய கலை கொண்ட முகம், என் முதுகில் தட்டியபடி, இளைஞனே, நீ நிறைய சிக்கல்களை சந்திக்க வேண்டியிருக்கும். ஏராளமான மன முறிவுகளும் சோர்வும் வரும். இந்த வேலைக்கு வந்ததற்காக வருத்தப்படவே உனக்கு வாய்ப்புகள் அதிகம். இருந்தாலும் வாழ்த்துக்கள் என்றார். போகும் வழியில் திரும்பி, உன்னை படிக்க வைத்தவர் யார் என்றார். சுவாமி பிரஜானந்தர், நாராயணகுருவின் சீடரான சுவாமி ஏர்னஸ்ட் கிளார்க்கின் சீடர் என்றேன். ஏர்னஸ்ட் கிளார்க்கா? வெள்ளையரா? ஆமாம், பிரிட்டிஷ்காரர். தியாலஜிக்கல் சொசைட்டிக்கு வந்தவர். நாராயணகுருவின் சீடரானார். குரு இறந்த பிறகு திருவனந்தபுரத்தில் நாராயண மந்திர் என்ற ஒரு ஆசிரமம் நடத்தினார். 1942 வாக்கில் கோயம்புத்தூருக்கு சென்று அங்கே ஒரு குருகுலத்தை நிறுவினார். நாராயணகுருவின் வேதாந்தத்தை விவாதிப்பதற்காக லைஃப் என்ற ஒரு பத்திரிகை நடத்தினார். எல்லாம் நான் வாசித்தறிந்ததுதான் என்றேன். பிரஜானந்தர் ஏர்னஸ்ட் கிளார்க்குடன் திருவனந்தபுரம் குருகுலத்தில் இருந்தார். அவர் போன பிறகு குருகுலத்தை பிரஜானந்தர் கொஞ்ச காலம் நடத்தினார். பிரஜானந்தர் இப்போது இருக்கிறாரா என்றார் சென்குப்தா. இல்லை, இறந்து விட்டார். ஓ என்றார். அவரது உண்மையான பெயர் கேசவ பணிக்கர். ஏர்னஸ்ட் கிளார்க் அவருக்கு காவி கொடுத்து பிரஜானந்தராக ஆக்கினார். ஏர்னஸ்ட் கிளார்க்கு சாமியாரா? ஆமாம், நாராயணகுருவின் ஒரே அந்நிய நாட்டு சீடர் அவர்தான். ஆனால் நாராயணகுரு ஏர்னஸ்ட் கிளார்க்கின் பெயரை மாற்றவில்லை. ஆச்சரியம்தான் என்றார் சென்குப்தா. நாராயணகுருவை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன் என்று சென்குப்தா எழுந்தார். ராமகிருஷ்ண பரஹம்சர் மாதிரி அல்லவா? ஆமாம். வெல் பட் என்ற பின் ஓகே என்றார். சொல்லுங்கள் சார். இல்லை, உன்னை சோர்வடைய செய்ய விரும்பவில்லை. பரவாயில்ல. இல்லை, நீ வேற ஏதாவது செய்திருக்கலாம். நல்ல கல்வியாளர் ஆகியிருக்கலாம், மருத்துவர் ஆகியிருக்கலாம், சமூக சேவை கூட செய்திருக்கலாம். இது சரியான துறையா என்றே சந்தேகமாக இருக்கிறது. இது நீ நினைப்பது போல அல்ல. வெல்,
சற்றென்று கைகொலுக்கி விட்டு நேராக நடந்து லிஃப்டை நோக்கி சென்றார். அவர் என்ன சொன்னார் என்பதை நான் அதன் பின் ஒவ்வொரு நாளும் உணர்ந்தேன். எங்கும் எப்போதும் நான் வெளியே நிறுத்தப்பட்டேன். ஆட்சிப்பணி பயிற்சி என்பது நான் கட்டளையிட பிறந்தவன் என்று ஒருவரை நம்ப வைப்பதற்கான எளிமையான வசியம் அன்றி வேறல்ல. ஆனால் என்னிடம் மட்டும் அப்படி சொல்லப்படவில்லை. என்னை நோக்கிய எல்லா சொற்களும் நீ வேறு என்பதாகவே இருந்தன. எங்கள் கருணையால், எங்கள் நீதி உணர்ச்சியால் நீ இங்கே அமர அனுமதிக்கப்பட்டிருக்கிறாய். ஆகவே எங்களிடம் நன்றியுடன் இரு, எங்களுக்கு விசுவாசவனவராக இரு. தமிழ்நாடு வட்டாரத்திற்கு நான் நியமிக்கப்பட்டு முதல் முறையாக சென்னையில் பணிக்கு சேர்ந்தபோது முதல் நாளிலேயே நான் யாருன்னு உணர செய்யப்பட்டேன். முந்தைய நாள் நான் என் மேலதிகாரியிடம் என்னை அறிக்கை இட்டுவிட்டு என் இடத்திலிருந்து பிரிந்து செல்லும் அதிகாரியை சம்பிரதாயமாக சென்று சந்தித்து சில நிமிடங்கள் பேசிக்கொண்டிருந்தேன். மறுநாள் அதே அறையில் நான் நுழைந்தபோது அங்கே ஏற்கனவே இருந்த உயரமான சிம்மாசனம் போன்ற நாற்காலி அகற்றப்பட்டு எளிமையான மர நாற்காலி போடப்பட்டிருந்தது. பலர் அமர்ந்து நாற்பின்னல் கூடை போல தோய்ந்த பழைய நாற்காலி, ஏதோ குமாஸ்தாவுடையது. நான் அதை பார்த்தபடி சில நிமிடங்கள் நின்றேன். என் பின்னால் நின்ற தலைமை குமாஸ்தாவிடம் அந்த பழைய நாற்காலி எங்கே என்று கேட்பதற்காக எழுந்த நாக்கை என் முழு சக்தியாலும் அடக்கிக் கொண்டு அதில் அமர்ந்தேன். சில நிமிடங்கள் கழித்து உள்ளே வந்து எனக்கு வணக்கம் சொன்ன ஒவ்வொருவரின் பார்வையிலும் நான் அதைத்தான் உணர்ந்து கொண்டேன். அந்த இல்லாமல் போன நாற்காலி, மிதமிஞ்சிய பணிவு, செயற்கையான சரளத்தன்மை, அக்கறையற்ற பாவனை, அனைத்துக்கு அடியிலும் அதுதான் இருந்தது. நான் சொன்ன அத்தனை சொற்களிலும் அது இருந்தது. கராரான ஆனால் மென்மையான அதிகார பேச்சுக்கு நான் என்னை பழக்கப்படுத்தி கொண்டே இருந்தேன். ஆனால் உள்ளே என் மனம் அரற்றிக்கொண்டே இருந்தது. நான் என்ன செய்ய வேண்டும்? என் நாற்காலிக்காக நான் போராடலாம், ஆனால் அதை என்னுடைய அற்பத்தனத்தின் அடையாளமாக சித்தரித்து விட்டுவார்கள். அதையே என் இயல்பாக ஆக்கி அழியாத முத்திரை ஒன்றை உருவாக்குவார்கள். மிஞ்சிய வாழ்நாளெல்லாம் நான் செல்லும் இடங்கள் முழுக்க அந்த முத்திரை கூடவே வரும். அதிகார வராந்தாக்களில் உருவாகி நிலைபெறும் தொன்மக் கதைகளில் ஒன்றாக ஆகும். அப்படியே விட்டுவிடலாம், ஆனால் அது மேலும் இழிவுகளை என்மேல் சுமத்த நானே கொடுத்த அனுமதியாக ஆகும். சில மணி நேரங்களுக்கு பின் அதை பற்றி கேட்பதற்காக நான் தலைமை குமாஸ்தாவை உள்ளே அழைத்தேன். அவர் கண்களில் தெரிந்த திடத்தை பார்த்ததும் தெரிந்துவிட்டது. அவர் எடுத்த முடிவல்ல அது என்று. அவருக்கு பின்னால் ஒரு அமைப்பே இருக்கிறது, அதனுடன் நான் மோத முடியாது. நான் தன்னந்தனியானவன். மோதி இன்னும் சிறுமைப்பட்டால் என்னால் எழவே முடியாது. சாதாரணமாக ஏதோ கேட்டேன். அந்த சிறிய கண்களில் சிரிப்பு ஒன்று மின்னி மறைந்ததோ என எண்ணிக்கொண்டேன். ஆம்புலன்ஸில் அம்மாவை ஏற்றிக்கொண்டு கோபாலப்பிள்ளை ஆஸ்பத்திரிக்கு சென்றேன். இளம் டாக்டர் ஆம்புலன்ஸ்லேயே ஏறிக்கொண்டார். நான் மாணிக்கத்திடம் ரைட் பார்க்கலாம் என்றேன். நானும் வரேன் சார், அங்கே ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறேன்னு வாங்க என்று ஏறிக்கொண்டேன். யூரின் வெளியே எடுத்தாச்சு சார். ட்ரிப்ஸ் போகுது, கிட்னி வேலை செய்கிற மாதிரி தெரியல. 4-5 நாளாக எங்கேயோ காய்ச்சல் வந்து கிடந்திருக்காங்க. நான் ஒன்றும் சொல்லாமல் இன்னொரு சிகரெட் பற்ற வைத்துக் கொண்டேன். ஆஸ்பத்திரிக்குள் அம்மாவை கொண்டு செல்லும்போது கவனித்தேன். வயிறு நன்றாக சுருங்கி இருந்தது. வெண்ணிறமான உடை அணிந்திருந்தால் வெண்ணிற போர்வையில் மஞ்சளாக குருதியோ நிணமோ வடிந்து பரவி கொண்டிருந்தது. டாக்டரை இறங்கி சென்று பேசி அம்மாவை உள்ளே கொண்டு சென்றார். நான் வரவேற்பறையில் காத்திருந்தேன். 1 மணி நேரத்தில் டாக்டர் இந்திரா என்னை அவரது அறைக்குள் அழைத்தார். நான் அமர்ந்ததும் நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, மாணிக்கம் டோல்ட் எவ்ரி திங், ஷீஸ் சிங்கிங் என்றார். நான் தலையசைத்தேன். பார்க்குறோம், என்ன திரும்பினா அதிர்ஷ்டம் இருக்குதுன்னு அர்த்தம். இஸ் ஷீ அவுட் ஆஃப் மைண்ட்? நான் தலையசைத்தேன். சில சமயம் கடைசி நினைவுகள் தெளிவாக இருக்கும், பார்க்கலாம். இரவாகி விட்டிருந்தது. நான் எழுந்தேன். டாக்டர், இங்கே யாரும் இருக்க வேண்டியதில்லை, ஏதாவது இருந்தால் நான் ஃபோன் பண்ணுறேன் என்றார். வெளியே மாணிக்கம் இருந்தார். நான் ஸ்டீஃபன் இங்கே நிப்பாட்டியிருக்கேன் சார், அவர் பார்த்துக்கு வரேன் என்றார். இல்லை மாணிக்கம், பரவாயில்ல, அவர் போட்டோம், இங்கேயே பார்த்துக்குவாங்க என்றேன். காரை கிளப்பிய போது தான் 3 மணி நேரமாக நான் டீ கூட குடிக்கவில்லை என்ற நினைவுக்கு வந்தது. உடனே பசிக்க ஆரம்பித்தது. தொடரும்.